ரவியோட ஒய்ஃபும் அவங்க. ரவி வீட்டிலேருந்து வந்துக்கிறாங்களாம். ரவி வீட்டிலேருந்து வந்துருக்குறேன்னாக்க அதாங்க கேஸ் என்னங்க ஆச்சு? கேஸ் என்ன ஆச்சா? முதல்ல ரவி எங்கே இருக்கான் சொல்லு. ஐயா கீழே தாங்க ஆகுது. இது எங்கள் ஆஃபீஸ் கீழே இருக்காரா அவர். கீழே தாங்க ஆகுது. சரி அவனை வர சொல்லு. ஐயா அது வரவே மாட்டேன்டுச்சிக்கா. ஒரே அழ. நான் மேடத்தை பார்க்க வரமாட்டேன், மேடம் என்னை திட்டுவாங்கன்னு ஒரே அழ. 4 நாள் சாப்பிட்டே இல்லைன்னா பார்த்துக்கிய. அவங்க பக்கத்தில் அம்மா நின்று இருக்கும். அந்த அம்மா வந்து அப்படியே கொயிட்டாக இருப்பாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு. அது சரி அவன் பாட்டுக்கு பெயில் எடுத்த உடனே போயிட்டான். திருப்பியும் வரவே இல்லை. யார் பாக்கி ஃபீஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு, ஐயா அத்தை விடுக்கா, வியாழக்கிழமை நான் உனக்கு 300 ரூபா கொடுத்துட்றேங்க்கா, நீ எத்து விடுக்கா. எது 4000 ரூபா ஃபீஸ் பண்ணிட்டீங்களா, வியாழக்கிழமை அவங்க எனக்கு 300 ரூபா கொடுத்துருவாங்க, நான் வாரண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுக்கணும். இப்போ அவங்க அம்மா டைலாக்லாம் பேச மாட்டாங்க இந்த அம்மா மாதிரி. பாவம் குழந்த பார்த்து செய், 4 நாளாக சாப்பிட்டே இல்லை அது. எல்லாம் சரி தப்பை பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிடுவான், வரமாட்டான். நீங்கள் வந்து பேசுவீங்க, நான் உட்காந்து வேலையை விட்டு பண்ணோமா ஐயா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா அதுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா, முருகன் பையன் தான் ஊட்டாண்ட வந்து இட்டு போய் மாட்டி விட்டாங்க்கா. இதில் காமெடி என்னென்னா சார், முருகனுக்கும் ஒய்ஃபும் பையனும் ஒய்ஃபும் அம்மாவும் வருவாங்க. எல்லா டைலாகும் அதே டைலாக் தான், ஒரே டைலாக் தான் மாட்டணும். அதுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. அந்த ரவி பையன் தான் ஊட்டாண்ட வந்து இட்டு போய் மாற்றி விட்டான். இந்த 2 பேரும் ஒருத்தர் இட்டும் போய் எங்கே போனாங்கன்றது சஸ்பென்ஸு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல அவனை வர சொல்லு அப்படிம்பேன். ஐயா அத்தை விடுங்க, அவனை வர சொல்லு. சரி போய் இட்டுனுவா, கீழே தான் நகரான், போய் இட்டுவா. வேணாம் பிடிவாதம் பிடிப்போண்ணா, அவன் வரட்டும். தப்பு பண்ண வந்து நிற்கணும்ல. அவன் வருவான். மேலே வந்த உடனே நம்மளை பார்த்தோன்னே தான் சார் பட்டன் போடுவான். அவன் பட்டன் போட்டு தலையெல்லாம் சரி பண்ணி ரெடி ஆகி உள்ளே வந்துட்டு ஒன்றுக்கும் மேடம்னுவான். என்னடா வணக்கம் அடுத்த வாயை திறந்து சொல்ல மாட்டியா நீ? இது மேடம் ஒன்றுக்கும் மேடம்னுவான். ஏன்னா குழந்த 4 நாளாக இதுதான் சாப்பிடல, இது நல்லா சாப்பிட்ருக்குது. பெருமக்களே, நான் இவ்வளவு டீட்டெயில்டாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரவி பையனும் முருகன் பையனும் சனியனுங்க எங்கேயும் போல இந்த டாஸ்மாக் கடைக்கு போய் சாப்பிட்டானுங்க. சாப்பிட்றதுக்கு காசு வேணும், காசு பண்ணால் காசு இருந்தால் அஃபென்ஸ் பண்ணுவானுங்க. அஃபென்ஸாக பண்ணானுங்கன்னா மறுபடியும் சாப்பிடுவானுங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுவானுங்க. இவனுங்களை காப்பாற்றுறதுக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மாவும் பொண்டாட்டியும் வந்து வக்கீல் கையில் காலில் விழுந்தாது. இவனை பெயிலில் எடுத்து இவன் இதுக்கப்புறமாவது திருந்துவான் நம்பி நாசமாக போன குடும்பம் இந்த நாட்டில் 4000 கோடி குடும்பம் இருக்குது.